என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டுமாக உங்களை அன்போடு வரவேற்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, வேதத்தினுடைய விசுவாசத்திற்கும் வேதாகமத்தினுடைய புனித தன்மைக்கும் விரோதமாக எழுந்து சிலர் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் துவங்கினோம். அதிலும் விசேஷமாக வேத வசனத்தில் எந்த விதமான பிழையும் அல்லது எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லை என்பதற்காக ஒவ்வொரு வாரமும் நாங்கள் அதை உங்களுக்கு பதிலாக வழங்கி வருகிறோம். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு கொடுக்கிற அற்புதமான இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். விசேஷமாய் நீங்கள் இந்த நாளின் நிகழ்ச்சியை உட்கார்ந்து முழுமையாய் பாருங்க. முடிவிலே உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அண்ணே பிரைஸ்லா. அண்ணே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அண்ணே, கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம். உண்மையாகவே நம்ம ஒவ்வொரு வாரமும் அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு இனிய அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்துட்டு வராருண்ணே. அதில் அந்த சாட்சிகளையும் அல்லது அவங்களுடைய தொலைபேசி அழைப்புகளையும் நம்ம பார்க்கும்போது அது உண்மையாகவே ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தாமல் இருக்க முடியாது. சரி ஆனால் நம்ம வேதத்தில் சில முரண்பாடுகள் அப்படின்னு இன்றைக்கி அநேகர் வைக்கிறாங்க. கடந்த வாரங்களில் நம்ம அதுக்கு பதில் பார்த்துட்டு வரோம். தொடர்ந்து என்ன கேள்விகளுக்கும் நம்ம பதில் சொல்லுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் இல்லையாண்ணே? நான் நினைக்கிறேன் நம்ம நேயர்கள் கூட ஒருவேளை எங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு இமெயிலில் அனுப்புனா, சும்மா தெரியாதவங்க கிட்ட போய் கேள்வி எழுப்பி குழப்பறதை காட்டிலும் உண்மையாக பதில் வேணும் அப்படின்னு யார் விரும்பினாலும் நம்ம கூட அவங்க தொடர்பு கொள்ளலாம். நிச்சயமாக அவர்களுக்கு பதில் சொல்லுவதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். ஈவன் அவங்க அனுப்புகிற லெட்டர்ஸை கூட நம்ம வச்சு வாசித்தே நம்ம பதில் சொல்கிறதுக்கும் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். அதுவும் நான் யோசிச்சிருக்கேனே. வரப்போகிற ஒரு ப்ரோக்ராம்ஸில் நம்ம அப்படி செய்வோம். சரி, இப்போ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஆனால் 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவாப் ஜனத்தை லக்கம் பார்த்த தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான். இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் 8 லட்சம் பேர் இருந்தார்கள். யூதா மனுஷர் 5 லட்சம் பேர் இருந்தார்கள். இப்போ இஸ்ரவேலில் 8 லட்சம் பேர், யூதா மனுஷர் 5 லட்சம் பேர், பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோன்னே. இதை கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறது எங்கே அப்படின்னா 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனம். ஜனத்தை லக்கம் பார்த்து தொகையை தாவீதினிடத்தில் கொடுத்தான். இஸ்ரவேல் எல்லாம் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 11 லட்சம் பேரும், யூதாவில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 4,70,000 பேரும் இருந்தார்கள். இது 2 தான் கான்ட்ரடிக்ஷன் ஆகுது அப்படின்னாங்க. அங்கே 8 லட்சம் 5 லட்சம் அப்படின்னு இருக்கிற காரியம் இங்கே கிட்டத்தட்ட 11 லட்சம் அப்படின்னு இருக்கு, 4 லட்சம் இருக்கு, 4,70,000 பேர் இருக்கு. கண்டிப்பாக. ஸோ அது முரண்பாடாக தான் பார்க்கறதுக்கு தெரிகிறது. நம்ம அதுக்கு பதில் சொல்லுவோம். ஆனால் பைபிளில் முரண்பாடு அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா அது முரண்பாடுகள் அல்ல. அது புரிந்து கொள்ளுதல். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு படிக்க வேண்டிய ஒரு விஷயங்களாக தான் இருக்குது ஒழிய மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. குறிப்பாக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது 2 சாமுவேல் 24:9 அங்கே சொல்லப்பட்டிருக்கிற கணக்குக்கும் 1 நாளாகமம் 21:5 சொல்லப்படுகிற கணக்குக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். உண்மையாலுமே அங்கே 8 லட்சம் பேர் என்றும் யூதா மனுஷர் 5 லட்சம் பேர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் நாளாகமத்துக்கு வரும்போது அது 11 லட்சம் பேர் என்றும் யூதா மனுஷர் 4,70,000 பேர் என்றும் சொல்லப்படுகிறத பார்க்குறோம். இப்போது இது ரொம்ப கவனமாக நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலாக சாமுவேலில் சொல்லப்படும் பொழுது அங்கே கொடுக்கப்படுகிற அந்த கணக்கு 2ஐயும் நம்ம இணைச்சு பார்க்கணும். எப்போவுமே சில இடத்துல பிரித்து சொல்லப்படும். நான் ஏற்கனவே சொல்கிறேன், எல்லாமே ஒரு காரியங்களோட கடவுள் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அது அந்த புஸ்தகங்களை எழுதி ஆக்கியோன்களுக்கு சில விஷயங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு. அந்த காரியங்களை அவங்க எழுதும்போது சில விஷயங்களை எழுதுகிறாங்க, சில விஷயங்களை அவங்க எழுதாமல் விடுறாங்க. ஆனால் இப்போ நமக்கு 2 விஷயங்களும் இருக்கும்போது 2ஐயும் இணைச்சி பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ ஒரு சில விஷயங்கள் ஒரு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும், ஒரு சில விஷயங்கள் வேறு சில விஷயங்கள் அதே சம்பவத்துக்கான விஷயங்கள் வேற ஒரு இதில் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ 2ஐயும் நம்ம இணைச்சி பார்க்க வேணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ எப்படி 8 லட்சத்தையும் 11 லட்சத்தையும் எப்படி இணைச்சி பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். இப்போ நம்ம பொதுவாக அங்கே பார்க்கும்போது 8 லட்சம் சேவகர்கள் அங்கே இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் இங்கே 11 லட்சம் பேர் வாழ்க்கையை உருவக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொத்த ஜனத்தொகையை பற்றி சொல்லப்படுது.
இது வந்து ஓவரால் இருக்கக்கூடிய அந்த அவர்களிடத்துல இருக்கக்கூடிய போர் வீரர்களுடைய எண்ணிக்கை. மொத்த எண்ணிக்கை 11 லட்சம் பேர். ஆனால் அதிலே யுத்த சேவகர்களாக வேலை செய்யக்கூடியவர்கள் 8 லட்சம் பேர். அப்போ மிச்சம் 3 லட்சம் பேர் இப்போ நம்மளே சொல்கிறோம் ரிசர்வில் இருக்காங்க. அவங்க வந்து யுத்தம் செய்ய போக மாட்டாங்க. யுத்தத்துக்காக உடனே வந்து அவங்கள அனுப்பி விடுறது கிடையாது. அவங்கள வந்து ரிசர்வில் வச்சுருப்பாங்க, தேவைப்படும் போது யூஸ் பண்ணுற மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா 11 லட்சம் பேர் தான் மொத்த ஜனத்தொகை. அதில் 8 லட்சம் பேர் சேவகர்களாக, யுத்த சேவகர்களாக வேலை செய்யக்கூடியவர்கள், உடனடி ஆயத்தமாக இருக்கக்கூடியவர்களை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ இதில் அங்கே வந்து 11 லட்சம் 8 லட்சங்கிறது முரண்பாடெல்லாம் கிடையாது. 11 லட்சம் பேர் மொத்த ஜனத்தொகை, அதில் மொத்த அந்த இராணுவத்துடைய எண்ணிக்கை. ஆனால் அங்கே வந்து யுத்த சேவகர்களாக வேலை செய்யக்கூடியவர்கள் 8 லட்சம் பேர் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. இதில் வந்து கான்ட்ரடிக்ஷன் கிடையாது. அடுத்தது வந்து எப்படி வந்து யூதா மனுஷர் 5 லட்சம் பேர்னும் அங்கே வந்து 4,70,000 பேர்னு சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, அதே அதிகாரத்தில், அதாவது 1 நாளாகமம் புஸ்தகத்திலே ஒரு சின்ன குறிப்பு ஒன்று கொடுக்கப்படுகிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 நாளாகமம் 21வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் ஒரு குறிப்பு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 6வது வசனத்தில் ராஜாவுடைய வார்த்தை யோவாபுக்கு அருவருப்பாக இருந்தபடிலாம் அவன் லேவி பென்யமின் கோத்திரங்கள் உள்ளானவர்களே இலக்கத்திற்கு உட்பட பண்ணவில்லை. அவன் வந்து லேவி முதல்லே வந்து பரிசுத்த வேதான்னு சொல்லுது, அவங்கள உங்கள் இராணுவத்துக்கு கூட இணைக்கக்கூடாது, அவங்க வந்து உங்கள் கால்குலேஷனில் வரக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் முதல்லே சொல்லியிருக்கிறார். ஆனால் லேவியை வந்து உட்படுத்த மாட்டாங்க. ஆனால் இப்போ பென்யமீனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அங்கே அவர்களுக்கு அந்த தொகை இருக்குது. பென்யமீனை இவ்வளோதான் இருப்பாங்க அப்படின்றது ஏற்கனவே இருக்குது. இப்போ இந்த ஆக்கியன் எழுதும்போது அந்த தொகை பென்யமீனையும் உட்படுத்தின ஒரு தொகை. யூதாவோடு கூட பென்யமீன் இணைக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். வெறும் யூதா மட்டும் பார்க்கும்போது 4,70,000 பேராக இருக்கிறாங்க. பென்யமீனோட இணையும் போது அவர்கள் 5 லட்சம் பேராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ இதில் வந்து என்னென்னா, முதல்ல அந்த 11 லட்சம் என்பது மொத்த ஜனத்தொகையும் மொத்த இராணுவத்தினுடைய தொகையும், இஸ்ரவேலுடைய மொத்த இராணுவத்தினுடைய தொகையும், 8 லட்சம் என்பது யுத்தத்துக்கான தயாராக இருக்கக்கூடிய சேவகர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம வேதத்திலிருந்து பார்க்குறோம். அதே மாதிரி இந்த 5 லட்சம் பேர் என்பது யூதாவினுடைய மொத்த ஜனத்தொகை என்பதையும், 4,70,000 என்பது பென்யமீன் உட்படாத அந்த ஜனத்தொகை என்பதையும் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதனால வேதத்துல வந்து எந்த முரண்பாடோ கான்ட்ரடிக்ஷனோ நமக்கு கிடையாது. அந்த வசனமே ரொம்ப அழகா தெளிவா இருக்கு. 9வது வசனத்துல வந்து இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் அப்படின்னு இருக்கு. இந்த 21வது அதிகாரத்தில் நீங்கள் நம்ம பார்க்கும்போது 5வது வசனத்தில் இஸ்ரவேல் எல்லாம் பட்டயம் உருவத்தக்கவர்கள் அப்படின்னு இருக்கு. அதான் யுத்த சேவகன் இருக்குது. இதில் வந்து சேவகன் வார்த்தை வசனமே அங்கே தெளிவாக சொல்றது. அப்போ இதில் வந்து முரண்பாடுகள்லாம் கிடையாது. ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து வேதத்தை வந்து முரண்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம இப்போ ஒருவேளை அந்த இடத்துல எழுத்து பிழைகளாக கூட இருந்தால் கூட நம்ம அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். எழுத்து பிழைகள் கூட வர முடியும். சில நேரத்தில் வந்து எழுதும் போது மிஸ்டேக்காக எழுதக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும், பிரதி எடுக்கும். அதை நம்ம ஏற்கனவே சொல்லிடுவோம். அதனால அப்படிப்பட்ட பிழைகளாக இருந்தால் கூட நம்ம அக்செப்ட் பண்ண வேண்டிய விஷயம். இதனால வந்து வேதாகமத்தினுடைய கருத்துக்களோ அல்லது வேதாகமத்தினுடைய சத்தியமோ வந்து எங்கேயுமே முரண்பட போறது கிடையாது. இந்த ஒரு நம்பர் வித்தியாசத்தினாலேயோ அப்படியே ஒரு வேளை நம்பர் தவறாக இருந்தால் கூட இந்த நம்பர் வித்தியாசத்தினால பைபிளுடைய அடிப்படை சத்தியங்கள்ல அடிப்படையான உபதேசங்களை எந்த ஒரு மாற்றமும் வரப்போறது இல்லை. ஆனாலும் இதுல வந்து எந்த விதமான முரண்பாடும் இல்லை அப்படிங்கறத இங்க நிரூபிச்சிருக்கோம். அதுதான் வந்து வேதம் நமக்கு சொல்றது. அதனாலதான் நம்ம பதில் சொல்லிட்டோம். ஆமா. சரி, இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்த்துருவோனே. எரேமியா 36:30 நான் வாசித்தரேனே. ஆகையால் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை குறித்து தாவீதின் சிங்காசனத்து மேல் உட்காரும்படி அவன் வம்சத்தில் ஒருவனும் இரான். ஸோ இது வந்து சொல்லப்பட்ட காரியம். அப்போ கண்டிப்பாக அவனுக்கு பின்பாக அவன் சந்ததியில் யாரும் இருக்க மாட்டாங்க. யோயாக்கீம் குறித்து சொல்றாங்க. சரி, ஆனா இங்கே நமக்கு என்ன கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துல 6வது வசனம். யோயாக்கீம் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய யோயாக்கீன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அவன் பேர் இன்னொரு பேர் எகோனியா. நமக்கு எகோனியா. இப்போ இது என்ன அப்படின்னா, இதை வச்சு என்ன கொஸ்டின் பண்றாங்க அப்படின்னா, தீர்க்க தரிசனம் நிறைவேறவில்லை. கடவுள் வந்து ஒரு தீர்க்க தரிசனமா ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, யோயாக்கீம் கிட்ட என்ன சொல்றாருன்னா, உனக்கு வந்து உண்மையில உன்னுடைய ஸ்தானத்துல உனக்கு ராஜாவாகக்கூடிய உன்னுடைய வாரிசாக யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து அங்கே தெளிவு பெற அங்கே ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்குறோம். இதைத்தான் வந்து இந்த இடத்துல குறிக்கப்படுது. ஆனால் வேதாகமத்தில் அந்த வரலாறுகள் சொல்லப்படும் போது யோயாக்கீமுக்கு பிறகு அவருடைய மகன் வந்து அவருக்கு பிறகு அவருடைய ஸ்தானத்தில் ராஜாவானான்னு சொல்லியிருக்கும்போது அவர் வாரிசே வரமாட்டான்னு சொல்லியிருக்கேன். அப்போ அவர் வாரிசாக வந்திருக்காங்களே அப்படிங்கிறதான் வந்து இங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினை வைக்கிறத பார்க்குறோம். இப்போ குறிப்பாக வந்து பரிசுத்த வேதாகமும்
ஒரு விஷயத்த சொல்லுதுன்னா நிச்சயமாக வந்து அது நடைபெறக்கூடிய ஒரு விஷயம்தான். அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்போது இந்த விஷயம் நடைபெறலை அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அது ஏதோ ஒரு காரியம் அங்கே சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ குறிப்பாக உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கணும்னா யாக்கோபு பற்றி நம்ம வாசிக்கும் பொழுது 12 கோத்திர பிதாக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம 12 பேரை சொல்கிறோம். அதில் குறிப்பாக நம்ம பார்க்கும்போது யோசேப்பு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபினிடத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வரும்போது, இப்போ பெற்றுக்கொள்ள வரும்போது, யாக்கோபு அந்த 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதித்த பிறகு அந்த 2 பிள்ளைகளும் தன்னுடைய பிள்ளைகளாக அவன் சுவீகரித்து கொள்றதை பார்க்குறோம். சொல்லப்போனால் அந்த 12 அவனுடைய பிள்ளைகள் கோத்திரத்தில் யார் வர்றான்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய பேர பிள்ளைகள் 2 பேர் வராங்க. எப்ராயிம் மனாசே. ஆக்சுவலாக எப்ராயிம் மனாசே கோத்திர பிதாக்கள் கிடையாது. 12 அந்த பிதாக்களுடைய வம்சத்தில் அவன் வரல. யாக்கோபுடைய பிள்ளை கிடையாது. ஆனால் யாக்கோபுடைய பிள்ளைகளுக்கான அந்த கோத்திர பட்டியலில் யோசேப்புக்கு பதிலாக 2 பங்கை யாக்கோபு வந்து கொடுக்குறார். அப்போ பார்த்தீங்கன்னா எப்ராயிம் மனாசேயும் யாரோட பிள்ளைகளாக கொண்டு வரப்படுறாங்க? தன்னுடைய தாத்தாவுடைய வாரிசுகளாக அங்கே சொல்லப்படுகிறத பார்க்குறோம். இது வந்து நம்ம வேதாகமத்தில் தெளிவு பெறக்கூடிய ஒரு அளவுக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அங்கே யோசேப்பினுடைய சந்ததியாக அல்ல, அங்கே யாக்கோபினுடைய பிள்ளைகளாக, யாக்கோபினுடைய சந்ததியாக. அதற்கு பிறகு அந்த கோத்திர பிதாக்களுடைய அட்டவணையில் அவங்க தங்களுடைய சித்தப்பாமார் பெரியப்பாமாருக்கு கூட அவங்க இணையறதை பார்க்குறோம். கரெக்ட். அப்போது இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இது வந்து சுவிகார புத்திரம் அந்த ஸ்தானத்தில் அடைகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக வந்து இதே விஷயந்தான். இப்போ வந்து யோசேப்பு மட்டுமே அடைந்து கொள்ளக்கூடிய அந்த ஸ்தானத்தை எப்ராயிமும் மனாசேயும் வந்து அடைந்து கொள்கிறார்கள் அப்படின்னா, அது எப்படி அடைந்தார்கள்? யோசேப்புக்கு கிடைக்கல, ஆனால் எப்ராயிம் மனாசேக்கு அது கிடைச்சிச்சு. ரெட்டிப்பான ஆசீர்வாதமாக மாறுது அது யோசேப்புக்கு. ஒருவேளை யோசேப்பு ஒரு பங்கு கிடைச்சிருந்தா அதை 2ஆக பிரித்து கொடுத்துருக்கணும். ஆனால் எப்ராயிம் மனாசே 2 பேரும் தாத்தாவுடைய நேரடி சந்ததியில் போகும்போது அவங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதமாக அது மாறுறதை பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல கூட யோயாக்கீமை பற்றி நம்ம வாசிக்கும்போது, யோயாக்கீன் வந்து அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்னு சொன்னாலும் அவன் யோயாக்கீமுடைய வாரிசாக அங்கே ராஜாவாக வரவே இல்லை. இதைத்தான் நம்ம ஏற்கனவே இருக்கிற ப்ரோக்ராம்ஸ்ல நம்ம அழகா சொல்லியிருக்கிறோம். 2-3 வாரத்துக்கு முன்னால அழகா அதை தெளிவுபடுத்திருக்கிறோம். வேதாகமும் அழகான ஒரு எவிடன்ஸை கொடுத்திருக்குது. யோசியா, அதாவது யோயாக்கீமுடைய தகப்பனார் யோசியா யோயாக்கினை, அதாவது எக்கோனியாவை தன்னுடைய பிள்ளையாக ஒரு தத்தெடுத்திருந்தார், பெற்ற பிள்ளையாக எடுத்திருந்தார் அப்படிங்கிறத சுவிகார புத்தர் ஆக்கியிருந்தார் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வசன ஆதாரத்தோடு பார்த்தோம். மத்தேயு சுவிசேஷத்தில் அந்த பரம்பரை பட்டியலில் தெளிவுபடுத்தப்படுகிறது. அங்கே யோசியா எக்கோனியாவையும் அவனுடைய சகோதரையும் பெற்றான் அப்படின்னு சொன்னதிலிருந்தே யோசியா ராஜா எக்கோனியா என்கிறதான யோயாக்கீனை தன்னுடைய புத்திர சுவிகாரமாக எடுத்து கொண்டிருக்கார். அப்போ யோயாக்கீமுடைய அந்த சந்ததி மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல இந்த எக்கோனியா. அவருடைய சந்ததியில் வந்தவன் அல்ல. ஆக்சுவலா ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறது. அவன் யோசியா மூலமாக ராஜாவாக வருகிறான். அவன் யோசியாவுடைய மகனாகத்தான் அந்த பட்டத்துக்கு வருகிறான். அப்ப ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி, ஆண்டவருடைய வார்த்தையினுடைய நிறைவேறுதலின்படி பாத்தீங்கன்னா அங்க யோயாக்கீமுக்கு சந்ததியாக அங்கே அவனுடைய சந்ததியில் அங்கே யாரும் ராஜாவாக வரவில்லை. அது நம்ம தெளிவுபடுத்தப்பட்டு, ஏன்னா வசனம் தான் சொல்லுவோம், உனக்கு உன்னுடைய ஸ்தானத்தில் ராஜாவாகும்படி, உனக்கு பிறகு உன்னுடைய வாரிசாக ஒரு ராஜாவாகும்படி அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத ஆண்டவர் தெளிவுபடுத்து. ஏன்னா ஏற்கனவே அங்கே வந்து சுவிகார புத்திரனாக மாறிவிட்டான் அப்படிங்கிறது நமக்கு தெளிவுபடுத்தப்படுது. இப்போ யோசியாவுடைய ஸ்தானத்தில் தான் இங்கே எக்கோனியா என்கிறதான யோயாக்கீன் ராஜாவானானே ஒழிய அவன் யோயாக்கீம் என்கிற அவனுடைய தகப்பனுடைய அந்த வாரிசாக அவன் ஆகவில்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்தப்பட்டார். வாக்குத்தத்தம் வந்து கண்டிப்பா போய் நிச்சயமா போய் ஆகாது. அதனால வசனத்துல வந்து தெளிவா இருக்கு. அதாவது நமக்கு புரிந்து கொள்றதுக்கு சில பிரச்சனைகள் இருக்க ஒழிய வசனம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஆழமா சிந்தித்து தேடி உணர்ந்து வாசிக்கும் பொழுது இதுக்கு எல்லாத்துக்கும் பைபிள் எல்லாம் பதில்கள் இருக்கு. கண்டிப்பா நம்ம சில நேரங்கள்ல என்னன்னா யாரோ கேள்வி கேட்டுட்டாங்க, ஐயோ கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணாம வேத வசனத்தை கொஞ்சம் டைம் எடுத்து ஆராய்ஞ்சு சில இடத்துல நம்ம வந்து அதுக்கான எக்ஸ்ட்ரா எவிடன்ஸை நம்ம தேடி பார்க்கும்போது நிச்சயமாக வேதத்தின் மூலமாக நம்ம விடை பெற்றுக்கொள்ள முடியும். கண்டிப்பா அதுல பதில் இருக்கு. கண்டிப்பா அந்த பதிலை நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது தான் நம்ம கையில இருக்கு. ஏன்னா பொதுவாகவே கிறிஸ்தவர்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஏதோ வந்து நம்ம வந்து பெரிய ரிசர்ச் பண்றோங்கிற அடிப்படையிலையோ இல்லாத அதில் குறை கண்டுபிடிச்சு அதில் ஒரு பெரிய டாக்டரேட் வாங்கணுங்கிற எண்ணத்துலையோ நம்ம படிக்கிறது கிடையாது. நம்ம படிக்கிறதே வந்து ஆத்தும மீட்புக்காக. கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவில் சரியாக நடக்கக்கூடிய வகையில் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பைபிள்லேருந்து படிக்கிறோம். அப்போ அதனால் அப்போ பொதுவாக கூட பார்த்திங்கன்னா சில பாஸ்டர்மார்க
20 வருஷம் 25 வருஷம் ஊழியம் பண்ணுறோம், 30 வருஷம் ஊழியம் பண்ணோம், ஆனால் அந்த சபையில் மெம்பராக இருக்கேன். மெம்பராக இருக்கிறவங்கலாம் பாதிரியார்னு சொல்லுவாங்க. அவர் பாதிரியார் மாறிட்டாரு எங்கள் மார்க்கத்துக்கு அப்படின்லாம் போடுவாங்க. அப்புறம் அவர் எந்த பாதிரியாராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விசாரிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த சபையில் நான் மெம்பராக இருந்தேன் அப்படிம்பார். கடைசியில் பார்த்தா நான் ஊழியம் பண்ணேன் கிராமங்கள் எல்லாம் அப்படிம்பார். கிராமத்தில் ஊழியம் பண்ணவன் ஒரு சபையில் மெம்பராக இருந்தவன் அவர் எப்போ பாதிரியார் ஆனார்? கிறிஸ்தவ பாதிரியார் மதம் மாறிவிட்டார். அது எப்படின்னா ஒரு பப்ளிசிட்டி தேடுறது, அதுதான் விளம்பரப்படுத்துறது. விளம்பரம். அதாவது கிறிஸ்தவ பாதிரியார்னா யாரு? சும்மா பைபிளை தூக்கி பிரசங்கம் பண்றவங்களாம் பாதிரியார் ஆயிட முடியுமா? முதல்ல அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஒரு அளவுக்கு அடிப்படை அறிவாவது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அது இல்லாதனால தான் என்னன்னா இப்போ வந்து யாராவது நான் பைபிளை பிரசங்கம் பண்ணுவேன் அப்படின்னா ஓ இவர் பாதிரியாரு அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ பாதிரியாருங்கிறதுக்கு ஒரு தனி தகுதிகள் இருக்கு. அவங்க ஒரு பாஸ்டர்னா அவங்க அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும், சபையினால் அங்கீகரிக்கப்பட்டவங்களா இருக்கணும், அவருக்கு கீழே மந்தைகள் இருக்கணும், அவருக்கு வந்து ஆர்டினேஷன் இருக்கணும், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அப்போ ஒரு ஊழியக்காரர் வந்து சபையில வந்து சுவிசேஷகர்கள் இருக்காங்க. சபையில வந்து பெரும் சுவிசேஷம் சொல்லக்கூடிய சாதாரண மக்கள் இருக்காங்க. விசுவாசிகள் கூட சுவிசேஷம் சொல்லுவாங்க. கண்டிப்பா. இப்போ ஒரு சபையில மெம்பரா 25 வருஷம் மெம்பரா இருக்கிறவர் சுவிசேஷம் சொல்ல போறாங்க, அவர் பாதிரியார் ஆயிட முடியாது. அப்ப இன்னைக்கு நிறைய பேர் இந்த போலியா ஏமாற்றக்கூடியவங்க என்ன பண்றாங்கன்னா, யாரோ ஒரு விசுவாசி ஒரு 20 வருஷமா 25 வருஷமா சபைக்கு போயிருப்பாரு, அவருக்கு வந்து பைபிளே தெரிஞ்சிருக்காது பெருசா. இயேசு நல்லவர், இயேசு சுகமளிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார், இதுதான் சுவிசேஷம். இதை மட்டும் கத்துக்கிட்டு போய் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கிறார், அவ்வளவுதான். இதுக்கு மேலே அவருக்கு பைபிள் ஆராய்ச்சியோ பைபிளை குறித்தான அடிப்படை அறிவோ பெரிய பைபிளுடைய வரலாறுகளை குறித்து ஏதாவது விஷயமோ ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஆட்களை கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு இவங்களுடைய விஷயங்களை எல்லாம் உள்ள திணிக்கும் போது சில நேரங்களில் வந்து அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நகைச்சுவையாக இருக்கும். உண்மையான அப்படிதானே, நீங்க நம்பலல்ல, நீங்க நம்புறீங்கல்ல அப்படின்னும் போது அதான் உண்மை. என்னன்னா அப்போ அவர் வந்து மாறிட்டாரு என்பது உடனே பிரபகண்டா பண்ணும்போது எப்படி பண்றாங்க, பாதிரியார் மாறிட்டாரு, அவர் அந்த விஞ்ஞானி மாறிட்டாரு, போப் மாறிட்டாரு அப்படிலாம் சொல்லி அப்போ என்னன்னா பொய்யா பரப்புறது. தங்களுடைய வழியை வந்து எப்படியாவது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறது பண்ணிடலாம். அதாவது கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியலன்னா இத மாதிரி தான் வச்சு ஆகணும். அவங்கள்ட்ட உண்மை இல்லைன்னும் போது பொய்யை சொல்லி தான் பரப்பணுங்கிற ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள அவங்க கடந்து போகிறத பார்க்குறோம். இதே மாதிரி தான் நான் வந்து சொல்லக்கூடும் பாஸ்டர்ஸ், ஒருவேளை ஊழியக்காரங்க சபையில் ஊழியக்காரங்களா இருக்காங்க, 25 வருஷமா ஊழியம் பண்றாரு இருக்கலாம். சபை ஊழியக்காரர், சபை நடத்தக்கூடிய ஊழியக்காரர் 25 வருஷமா சபை நடத்துறவர், அவர் கூட எங்களுக்கு பதில் சொல்ல முடியல. அப்போ சில நேரத்தில் வந்து ஊழியக்காரங்களை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு, ஐயா எனக்கு சந்தேகம் இருக்கு பதில் சொல்லுங்கன்னு கூப்பிட்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ கேமராலாம் வச்சு ஆன் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு ஜனங்களை ஏமாத்துறது பார்க்குறோம். அந்த போகிற ஊழியக்காரர் பயந்துருவார். அங்கே போனோடனே இந்த செட்டப்லாம் பார்த்தோன்னே இவங்களை நம்பிடுவார் நல்லவங்க அப்படின்னு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே போய் உட்கார வச்சுக்கிட்டு அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்குறது. பொதுவாக வந்து நான் தான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஊழியர் ஒரு சபை ஊழியர் தன்னுடைய மந்தையை மேய்க்கிறதுக்கான அந்த விஷயங்களை தான் அவர் போதிக்கிறார். பேசிக்கா என்ன தேவையோ அது அவ்வளோதான். அந்த சபை நடத்துறதுக்கு அது போதுமானது. கண்டிப்பா ஒரு ஊழியருக்கு ஒரு சபை நடத்தணும்னா அவங்களை நல்வழிப்படுத்துறது என்ன, அவங்களுக்கு வந்து அவருடைய குடும்பத்தை நடத்தக்கூடிய விஷயங்கள் என்ன, குடும்பத்தை வந்து பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு என்ன, கடவுள்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்துக்கு வாங்குறதுக்கு என்ன வழி, இது மாதிரி விஷயங்களை அவங்க கற்றுக்கொண்டா போதுமானது. அதை தாண்டி ஆராய்ச்சி அல்லது வேதாகமத்தினுடைய பல்கலைக்கழகங்களில் வந்து பண்ணக்கூடிய அந்த ஆர்கியூமெண்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்களை குறித்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, இந்த மாதிரி சாதாரண ஊழியக்காரங்களை கொண்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட நாங்கள் கேள்வி கேட்குறோங்கிற பேரில், பார்த்தீர்களா 25 வருடம் ஊழியர், 15 வருடம் பைபிள் படித்தவர், அவர் வந்து இத்தனை பேரை கிறிஸ்தவராக மாற்றியவர், எங்களிடத்துல பதில் சொல்லவில்லை. இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணுது அப்படின்னா, ஒரு பல் டாக்டர் கிட்ட கொண்டு போய் ஹார்ட்டை காமிச்சிட்டு ஐயோ அவருக்கு பல் டாக்டருக்கு வந்து ஹார்ட் வந்து பார்க்க தெரியல அப்படின்ற மாதிரியும், ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கொண்டு போய் பல்ல காமிச்சிட்டு நீங்க எனக்கு பல்லு பார்க்க மாட்டேன்ட்டார் இந்த டாக்டர், இவரெல்லாம் என்ன டாக்டர் அப்படின்னு சொல்ற மாதிரியும் இப்படி சொன்னா வந்து கிரிக்கெட் பிளேயர் கிட்ட போய் ஃபுட்பால் விளையாட விட்ட மாதிரி. அதான் இப்ப கிரிக்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு பிளேயரை கூட்டு வந்து ஃபுட்பால் விளையாட விட்டு அவர் தோத்துட்டாரு, ஜெயிக்க முடியல, தோத்துட்டாருன்னா அவ்வளோ பெரிய கிரிக்கெட் பிளேயரை நான் ஜெயிச்சிட்டேன். எதுலப்பா ஜெயிச்சேன்? நான் வந்து ஃபுட்பாலில் ஜெயிச்சேன். இல்லை செஸ் விளையாடக்கூடிய நபரை கூட்டு போய் கிரிக்கெட்டில் விளையாட வச்சுட்டு நான் வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு அறிவுபூர்வமாக அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொதுமான மக்களால் பார்க்கும்போது உங்களை நகைச்சுவாக பார்ப்பாங்க. கண்டிப்பா என்னடா இப்படி ஒரு தப்பான காரியத்தை வந்து மக்கள்கிட்ட பூத்துறாங்களே, சாதாரண மனுஷனை பாதிரியாருங்கிறாங்க,
சாதாரண ஒரு சபை ஊழியக்காரரை சபை பாஸ்டரை கொண்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு விவாதம் பண்றேங்கிறாங்க. ஒரு மெடிக்கல் டாக்டரை கொண்டு போயிட்டு அவர்கிட்ட போய் எழுத்தாளர் அவரை கொண்டு போய் விவாதம் பண்ணிக்கிட்டு நான் ஜெயிச்சிட்டேங்கிறது, ஒரு பாஸ்டரை கூட்டு போய் விவாதம் பண்ணிட்டு ஜெயிச்சிட்டேங்கிறது. யார் எந்த துறையில வந்து அவங்க வந்து புலமை பெற்றிருக்காங்களோ பாண்டித்யம் பெற்றிருக்காங்களோ அவங்கள வச்சு விவாதம் பண்ணணும். இப்போ ஒரு விவாதம் பண்ணும் பொழுது விவாதம் செய்யக்கூடியவர்களை வச்சுதான் விவாதம் பண்ணணும் ஒழிய வேற ஆட்களை கூட்டு வந்து உட்கார வச்சு விவாதம் பண்றதுங்கிறது வந்து எந்த வகையிலையும் வந்து சரியான ஒரு விஷயம் கிடையாது. அப்போ பரிசுத்த வேதாகமத்தை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை குறித்து அறிந்த அதை குறித்து விவாதம் பண்ணக்கூடியது இல்லை. யார் விவாதம் பண்ண வராங்களோ, இப்போ நம்மகிட்ட யார் விவாதம் பண்ணா அவங்கள குறித்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்களுடைய காரியங்கள் என்ன, அவர்களுடைய வேத புத்தகம் என்ன, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் என்ன, அவங்களுடைய நம்பிக்கை என்ன, இப்படிப்பட்ட விஷயங்களை நமக்கு தெரிஞ்சிருந்தா தான் அந்த விவாத அமைப்புக்குள்ள நம்ம போகணுமே ஒழிய எனக்கு பைபிள் மட்டும் நல்லா தெரியும், நான் 25 வருஷமா பைபிளை கரைச்சி குடிச்சிருக்கிறேன். நிறைய பேர் செய்யற தவறும் கூட இதுதான். எனக்கு பைபிள்ல இருந்து என்ன கேள்வி கேட்டால் பதில் சொல்லிடுவேன் பதர் அப்படிம்பாங்க. சிலர் சொல்லலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர்கள் சொல்லுகிற பதில் தான் அந்த எதிரணியினர் கேட்கக்கூடிய கேள்விக்கான சரியான பதிலாக இருக்க முடியாது, அல்லது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க சில நேரத்தில். ஆனால் அவங்களுக்கு புரிய வைக்கணும்னா சில நேரத்தில் அவங்க புஸ்தகத்துலேருந்து காமிக்க வேண்டியிருக்கும். கண்டிப்பாக. அப்போ அவங்க புஸ்தகத்துலேருந்து காமிக்கணும்பா அவங்க புஸ்தகத்தை நமக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சமாச்சு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஏசாமி கிட்ட வந்து கேள்வி கேட்கும்போது அவர் சில நேரங்களில் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க. ஆண்டவர் உடனே பதில் சொல்லிடல. ஆண்டவர் உடனே நிறுத்தி நிதானமாக அவங்ககிட்ட என்ன கேட்குறாருன்னா, வந்தவங்க பூரா யூத அறிஞர்கள். அப்போ அவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன், அதுக்கு நீங்கள் முதல்ல பதில் சொல்லுங்கள், அதுக்கு பிறகு நான் வந்து பதில் சொல்கிறேங்கிறார். என்ன கேள்வி கேட்டார்? யோவான் கொடுத்த ஸ்தானம் தேவனால் உண்டதான் மனுஷனால் உண்டானதான்னு கேள்வி கேட்குறாரு. அப்போ வருகிறவன் உண்மையாலுமே வந்து கேள்வி கேட்கக்கூடியவனாக இருக்கிறானா, சுவிசேஷத்தை கேட்கக்கூடியவனாக இருக்கிறானா, இல்லை நம்மளை வந்து குழியில் இறக்கணுங்கிறதுக்காகவும் இல்லை நம்மளை கண்ணியில் விழ வைக்கணுங்கிறதுக்காக கேட்குறானா அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தணும், பகுத்த அறியணும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். கண்டிப்பாக இயேசுடைய ஸ்டாண்ட் இதுதான். இயேசு நமக்கு அதான் கற்றுக் கொடுக்குறான். நம்ம என்ன மோட்டிவ்ல கேட்குறான், உண்மையாலுமே வந்து அவன் தெரிந்துக்கிறதுக்காக கேட்குறானா, அல்லது நம்ம வந்து சிக்க வைக்கணும், நம்மளை வந்து குழியில விழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்குறான். அவன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டானா கண்டிப்பா வந்து இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பான். அதான் உண்மை. அந்த வரும்போதே ஆண்டவர் வந்து அவங்க மனசுல என்ன நினைச்சாங்கன்னு வேதம் தெளிவா சொல்லுது. இப்போ அடுத்து நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது மார்க்கு சுவிசேஷத்துல 11ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவங்கள் இருக்கு. அப்போ அடுத்து தொடர்ந்து அவன் கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இது யோவானுடைய ஸ்தானம் எதுன்னு கேட்கும்போது அவங்க சொல்லலை. ஏன்னா ஆமா இது தேவனால் உண்டானது அப்படின்னு சொன்னால் அங்கே இயேசு என்ன கேட்பார், நீ ஏன் அதை வந்து எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி கேட்பார். ஒருவேளை மனுஷனால் உண்டானதுன்னு சொன்னா ஜனங்கள்லாம் கல்லெடுத்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு பயம். அப்ப என்ன சொன்னாங்க, எங்களுக்கு தெரியாது அப்படின்னாங்க. நாங்கள் அதை பற்றி எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா, நானும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் போ அப்படின்னாரு. ஏன்னா இங்கே அவர்கள் அதற்கு பதில் சொல்லி இருந்தார்களானால் அந்த இடத்துல அவர்களுடைய பதிலே அங்கே போதுமான ஒன்றா இருக்கு. ஏன்னா யோவானுடைய ஸ்தானம் வந்து தேவனால் உண்டானது அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்கன்னா, யோவானே இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்பே சாட்சி கொடுத்து விட்டார். என்ன, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர். யோவான் தெளிவா சொல்றார், எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கிறதுக்கு நான் தகுதி இல்லை அப்படின்னு யோவான் ஸ்தானகன் தெளிவாக இயேசு கிறிஸ்துவை பற்றியதான சாட்சியை குறித்து தெளிவுபடுத்தி விடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தீர்க்கதரிசியோட சாட்சி. அப்ப அவர் தேவனால் உண்டானவர், தேவனால் அனுப்பப்பட்டவர் நம்புகிறதாக இருந்தால் இயேசு அவங்க ஏற்றுக்கொள்ளே ஆக வேண்டும். இயேசுவை மெஸ்ஸியாவாக தேவனுடைய குமாரனாக அவர் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து அங்கே தெளிவுபடுத்தி இருப்பார். நீங்க இப்படி சொல்லும் போது இன்னொரு ஞாபகம் கூட வருது. இப்போ சிலர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார், அப்போ இயேசு கிறிஸ்து பிதாவை அறிமுகப்படுத்துற காரியங்கள் எல்லாம் வரும்போது உடனே அவங்க என்ன சொல்றாங்க, பத்தியா பைபிள்லேயே இயேசு என்ன சொல்றாரு, பத்தியா பைபிள்லேயே இயேசு என்ன சொல்றாரு, பத்தியா. அப்போ இப்படி பைபிளில் இருக்கிற இயேசு கிறிஸ்து பேசின வசனத்தை விசுவாசிக்கிறதா இருந்தால் இயேசு தேவனுடைய குமாரன் என்பதையும் அவர்கள் விசுவாசித்தாங்க. இது பண்ண மாட்டாங்க. எப்படின்னா அவர்களுக்கு என்ன தேவையோ அதற்கான வசனத்தை மட்டும்தான் அவங்க எடுக்கிறாங்களோ ஒழிய இயேசு தன்னை குறித்து சொன்ன அனைத்து வசனத்தையும் நீ நம்பணும். இயேசுக்கு சொன்னதை நாம முழுமையா நம்புறோம். நம்ம வந்து இயேசு மனிதனாக இருக்கும்போது அவர் சொன்ன விஷயங்களை நம்ம நம்புறோம். அதே நேரத்துல அவர் தன்னுடைய தெய்வீகத்தை சொன்ன விஷயங்களையும் நம்ம நம்புறோம். ரெண்டையும் வந்து ஒரே ட்ராக்கா கொண்டு போகும்போது தான் சத்தியத்தை சத்தியமாக ஏற்றுக்கொள்கிறோம். இதை மட்டும் எடுத்துட்டு இந்த பக்கம் பார்த்தா இல்ல அதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு அது பொய்யர்கள் அப்படிங்கிறது காமிங்க. அதனால வேதத்துல எந்த முரண்பாடும் இல்லை அப்படிங்கறது நம்ம தெளிவு பெற அறிந்து கொள்ள முடியும்.
கண்டிப்பா. இது சில ஏமாற்றுக்காரர்கள் அல்லது ஏமாற்ற விரும்புகிறவர்களுடைய கருத்துக்களாகத்தான் இருக்குது. அது மாதிரி நம்ம இந்த நிகழ்ச்சியில் இன்னொன்று கூட நம்ம சொல்லிக்கலாம். ஒருவேளை அப்படி வேதத்துக்கு விரோதமாக, விசுவாசத்திற்கு விரோதமாக, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்துக்கு விரோதமாக அப்படி யார் கேள்வி கேட்டாலும் அந்த போதகர்களோ அல்லது அந்த குடும்பமோ கண்டிப்பாக நம்மை அணுகலாம். கீழே இருக்கிற ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது, அதை அணுகலாம். அவங்களுக்கு பதில் சொல்ல, அவங்களுக்கு விடை கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்கும் பகிரங்கமாக நம்ம சொல்லிக்கிறோம் ப்ரோக்ராம் மூலமா. அவங்களுக்கு அப்படிப்பட்ட கேள்வி நீங்கள் ஒரு அமைப்பாக இருந்து நீங்க எங்களை கேள்வி கேட்கணும், எங்க வேதத்தை பத்தி ஒரு விவாதிக்கணும், அல்லது வேதத்தை பத்தி நீங்க நாங்க பகிரங்கமா பேசணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். எந்த அமைப்பாக இருந்தாலும் உங்களை அமைப்பு ரீதியாக நீங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பா அமைப்பு ரீதியான அந்த கருத்து உரையாடல்களுக்கு நம்ம தயாரா இருக்கோம். கண்டிப்பா லெட்டர் மூலமா, இமெயில் மூலமா அதை நம்ம தெரியப்படுத்தலாம். ஆமா, இமெயில், லெட்டர் எதுல வேணா தெரியப்படுத்தலாம், போன்ல தெரியப்படுத்தலாம். கண்டிப்பா ஒரு அமைப்பு ரீதியாக அவர்கள் வருவதாக இருந்தால் நம்ம யாரோடு கூடவும் பேசுவதற்கு தயாரா இருக்கிறோம். அதுல நமக்கு எந்த இதுவும் கிடையாது. அது இந்த ப்ரோக்ராம் மூலமாவே நம்ம சொல்லிக்கிறோம். நமக்கு பதில் இருக்கு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதல். சத்தியத்தை நம்ம வச்சிருக்கும் போது நம்ம பயப்படணும். கண்டிப்பான ரொம்ப அற்புதமான 2 காரியத்தை நம்ம பார்த்தோம். நேரம் இல்லாதனால இன்னும் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை வைக்கிறாங்க. காயின் நிலையற்றவனாக இருப்பான் அப்படின்ற வார்த்தை, கடைசியில் அவன் பட்டணத்தை கட்டினான் அப்படின்னு இருக்கு. இதை மாதிரி ஒரு சில காரியம், இதற்கும் நம்ம வரப்போற வாரத்தில் நம்ம கண்டிப்பாக பதில் சொல்லுவோம். ரொம்ப சந்தோஷம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட நம்முடைய கேள்விகளுக்கு பதிலை வேத வசனத்தின் அடிப்படையிலேயே நாம் தெரிந்து கொண்டோம். ஒருவேளை இன்னைக்கு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்களும் கூட எங்களுக்கு கடிதம் மூலமாக அதை தெரியப்படுத்தலாம். குறிப்பாக நீங்கள் எப்போதும் வேத வசனத்தை வாசிக்கும்போது நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, வேதத்தின் மகத்துவங்களை பார்க்க என் கண்களை திறந்தருளும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட பேசின பொழுது, ஒரு சீஷர்களோடு பேசி கொண்டு சென்ற போது வேதம் சொல்லுகிறது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. நம்ம கண்கள் திறக்கப்படணும். இன்னைக்கு எதையோ ஒன்று பார்த்துக்கிட்டே அதே நோக்கத்தோட கூட வேதத்தை பார்த்துட்டு இப்படி தான் அதுவும் இருக்கும், இப்படி தான் இதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக விடை கிடைக்காது. விடை வேண்டும் என்று சொன்னால் வேத புத்தகத்தை வாங்கி படியுங்க. வேத வசனங்கள் எல்லாம் அது தேனிலும் தெளித்தேனிலும் அது மதுரம் உள்ளது என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு இந்த மதுரமான வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்க. அதோடு கூட இல்லாமல் நீங்கள் பைபிள் படித்ததை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்ளை பண்ண முயற்சி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் அப்படி எடுத்துக்கொண்டு வரும்போது தான் இதனுடைய மேன்மையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றுவாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மனக்கண்களையும் நீர் திறக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் பிசாசானவன் இந்த மகிமையான சுவிசேஷத்தின் வெளிச்சம் ஆண்டவரே அது பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் மனக்கண்களை குருடாக்கினான் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. இந்த நாளிலும் கூட ஒவ்வொருவருடைய கண்களையும் திறந்தருளும். வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கட்டும் அப்பா. ஆண்டவரே, இதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் தேவனுடைய ஆசீர்வாதமும் தேவனுடைய சந்தோஷ சமாதானமும் இறங்கட்டும். இந்த குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள் இருக்கிற குழப்பங்கள் மாறட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும். ஒருவேளை வாழ்க்கை வெறுத்து போய் ஆண்டவரே கசந்த ஒரு அனுபவத்தோடு கூட ஆண்டவரே மரணத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் இந்த இரவு நீர் சந்தியும். ஆண்டவரே, நீர்தான் வழி, நீர்தான் சத்தியம், நீர்தான் ஜீவன் என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே, உம்மை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்திற்கு வர முடியாது என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே, நீருடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சம் காட்டும். அவர்கள் இருள்கள் மாறட்டும், அவர்களுடைய தொல்லைகள் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அதிகமாய் அறிந்து கொள்ள விரும்பினால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் கீழே பார்க்குற விலாசத்தில் அல்லது ஃபோன் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு இலவசமான வேத புத்தகத்தை கொடுக்க நாங்கள் விரும்புகிறோம். வாங்கி பெற்றுக்கொள்ளுங்கள், பயனடையுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். God bless you.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 6969, ஆழ்வார் திருநகர், சென்னை 87.